ஆர்சிபி அணியிலிருந்து வெளியேறும் முக்கிய வீரர்கள் அதிர்ச்சியில் ஆர்சிபி ரசிகர்கள். ஆமாங்க, முன்ன டைமு ஆர்சிபியை வழிநடத்திட்டு இருந்த டியூப்ளெசிஸ் அவர்கள் இந்த டைமு ஆர்சிபியில் தக்க வைக்க போகிறதே இல்லைன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அப்படி யாரை தாங்க ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, சிராஜ், ரச்சித் பட்டிதார், அதுக்கப்புறம் முக்கியமான வீரராக ஆர்சிபியில் இணைய போகும் கேஎல் ராகுலை வந்து 4வது வீரராக தக்க வைக்கிறாங்களா இல்லை முதல வீரராக தக்க வைக்க போகிறாங்களான்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்து ஆர்சிபியை வழி நடத்த போகிறது கேஎல் ராகுலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லக்னோவிலிருந்து முழுவதுமாக வெளியே வர போகிறாரு. வெளியே வரது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்சிபியில் இணைய போகிறாரு. அதுக்கான கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக போகுது. அதனைத் தொடர்ந்து ஆர்டிஎம்ல இன்னும் யாரை 2 பேரை வந்து தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னா, வில் ஜாக்ஸை, கேமரன் கிரீனை வந்து தக்க வைக்க போகிறாங்க. இந்த 2 பேரும் முன்ன சீசனில் நிறைய இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆர்சிபி வந்து குவாலிஃபை போகிறதுக்கான ஒரு முக்கிய ரீசனாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த 6 பேரை தான் ஆர்சிபி இந்த 2025 ஐபிஎல் சீசனுக்காக தக்க வைக்க போகிற ரிட்டைன் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்ளெசிஸ் எல்லாம் வெளியே விட போகிறாங்க. டியூப்ளெசிஸ் வெளியே விட்டு ஏலத்தில் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ஆர்சிபியில் நிறைய மாற்றங்கள் நடைபெற போகிறது. அதே மாதிரி ஏற்கனவே ஆர்சிபியில் இருந்த பவுலிங் லைனப் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு சிராஜ் மட்டும்தான் இந்த லைனப்பில் இருக்க போகிறாரு. அடுத்து ஆர்சிபி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, புதிய பவுலிங் லைனப்பை வந்து தேர்ந்தெடுக்க போவது தான் அடுத்த அவங்களுடைய நோக்கமாக இருக்க போகுது. பவுலிங் நல்லா இருந்தால் பேட்டிங் லைனப் நல்லா இருக்க போகிறதில்ல, பேட்டிங் லைனப் நல்லா இருந்தால் பவுலிங் நல்லா இருக்கிறதுல, இப்படி தான் பல ஐபிஎல் வந்து அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக பேசணும்னா மேக்ஸ்வெலை வந்து ஆர்சிபி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேக்ஸ்வெல் இனிமே ஆர்சிபியில் கிடையாது. அடுத்து ஆக்ஷனில் அவர் வர போகிறாரு. எந்த டீமுக்கு போக போகிறாருன்னு தெரியல. இதுதாங்க ஆர்சிபி வந்து ரிட்டர்ன் பண்ண போகிற பிளேயர் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து யாரை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க, டியூப்ளெசிஸை வந்து ஒருவேளை ஆக்ஷனில் வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஒரு 2 சீசனாக வந்து அவர் வந்து ஐபிஎல் இதில் ஆர்சிபிக்கு வந்து கேப்டனாக இருந்தார். 2 சீசன்லையுமே பெங்களூர் வந்து ஓரளவுக்கு மேலே போனாங்க. இருந்தாலும் அடுத்து டியூப்ளெசிஸ் சென்னைக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்ஷனில் வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து டியூப்ளெசிஸ்க்கு நிறையவே எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை தாண்டி ஆர்சிபி இன்னும் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம போடலாம். இப்போதைக்கு இதுதான் வந்து ஆர்சிபியுடைய ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டு. இன்னும் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கிரீனை கூட வந்து தூக்கிட்டு மேக்ஸ்வெலை கூட தக்க வைக்கலாம். வில் ஜாக்ஸை தூக்கிட்டு கூட மேக்ஸ்வெலை கூட தக்க வைக்கலாம். இப்படி நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஒரு ஃபாரின் பவுலரை தூக்கிட்டு மேபி வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாராச்சும் வந்து தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யாஸ்துல் தயால் கூட அவர் கூட நல்லா போட்டுருந்தாரு. ஒருவேளை அவரை கூட ரிட்டர்ன் கூட பண்ணலாம். ஒருவேளை ரஜித் பட்டிதாரை கூட ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு யாராச்சும் கூட அந்த இடத்துக்கு வந்து தக்க வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி மாறுபாடுகள் கூடிய விரைவில் ஆர்சிபி அணிகள் வந்து வெளியிடும் என சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இதான் மக்களே ஆர்சிபியுடைய ரிட்டர்ன் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதில் உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை இந்த பிளேயர் இல்லை இந்த பிளேயர் வரக்கூடாது இந்த பிளேயர் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.